அப்படி நீ ஆசீர்வாதம் வாங்கினா உன் அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்க அப்பா அம்மா விரும்ப மாட்டாங்க மேடம். பர்த்டேக்காக அப்ராட்ல இருந்து என் டாடி மம்மியை வர வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் கிரிஞ்சா இருக்கும் மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உனக்கு கிரிஞ்சா இருக்கா? நல்லது. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உன்னுடைய பர்த்டேவுக்கு மது வரமாட்டா. அவளுக்கு படிக்கிற வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. என்னடி நீ வர மாட்டேன்னு சொல்றாங்க? இன்னும் நீங்க இங்கே இருந்தா உங்க மூட தான் ஸ்பாயில் பண்ணிட்டே இருப்பாங்க. வாங்க நம்ம வெளியே போலாம். ஏய் மது, ஏமா இதுங்க ரெண்டும் கெட்டு சீரழியறது இல்லாம என் பேத்தியையும்ல சேர்த்து கெடுக்குதுங்க. ஆமா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொன்னதுக்கு அதை என்னமோ சொன்னால, அது என்னம்மா? எது சரி எது தப்பு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நாம எடுத்து சொல்றோம்ல பாட்டி. அப்படி சொன்னோம்னா நம்ம பழைய காலத்து ஆளுங்கன்னு சொல்றதுதான் இந்த கிரிஞ்சு பூமரு அங்கிளுங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல வார்த்தைகளை சொல்லி கலாய்க்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க பிறந்த நாள் அன்னைக்கு பெத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத அந்த காலத்து பழமையான விஷயம்னு கிண்டல் பண்ணுதுங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க அப்படிதான் நினைக்கிறாங்க மாமா. சாரி வித்யா, செவந்த் சித்தி உங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. இன்னைக்கு வர உனக்கு பர்த்டே, நீ நல்ல மூட்ல வந்திருப்ப. அதை அவங்க கெடுத்து விட்டாங்க. நான் அவங்களோட பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன். அது இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தான் அமைதியா வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐ எம் சோ சாரி டி. ஏய், இதுக்காக எதுக்குடி நீ சாரி கேட்டுட்டு இருக்க? எனக்கு தான் உன் செவந்தி சித்தி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமே. அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தோம். அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.